9 persons D, E, F, G, H, I, J, K, L live on a 9-story building such that the lower floor, most floor is number 1 and topmost. So 9 floors இருக்கு 1, 2, 3, 4, 5, 6, 9 floors போட்டாச்சு. தென் என்ன சொல்லியிருக்காங்க, K lives 4 floor below D. Dக்கு கீழே 4 floor, ஸோ 3 ஸ்பேஸ் கீழே D. நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம், 3 ஸ்பேஸ் டக்குன்னு உங்களுக்கு டீகோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்லி 1 per floor is between H and D. ஹெச்சுக்கும் டிக்கு இடையில் 1. F lives immediately above H, ஹெச்சுக்கு immediately above F. Only 3 floors are there between F and L. F 3 floors between F and L. And I lives 2 floor above J. Jக்கு மேலே 1 floor above J. Next வந்து both J and K are adjacent floors. J and K வந்து adjacent floors. And G lives on one of the floor above E. Eக்கு one of the floor above E வந்து G. Who does not lives in the adjacent. ஸோ இங்கே ஹூன்ற போது E வந்து Eயும் D வந்து adjacent கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே அதிக பாசிபிலிட்டிஸ் வச்சு பண்ணும்போது எப்படின்னா, எது எடுத்தால் மொத்த பாசிபிலிட்டி பார்க்கலான்னா D, K போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். Dலேருந்து ஹெச்லேருந்து திருப்பி நம்ம எஃப்லேருந்து எல் போடலாம். எல்லேருந்து எஃப் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். J and K, இந்த K வச்சு J and K வந்துடும். இது IJன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாசிபிலிட்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஹையஸ்ட்லேருந்து எடுக்கணும். ஹையஸ்ட் அப்படின்றப்போ இப்போ நம்ம இங்கே D எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். 3 ஸ்பேஸ் தள்ளி K வருதா. நெக்ஸ்ட் என்னது, J and K வந்து ஒன்று மேலே J வரும், இல்லை கீழே J வரும், அதுக்கு மேலே I வரணும். இல்லை இங்கே J போட்டோன்னா இங்கே I வரணும், அது நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் D 1% தள்ளி H, அப்போ கீழே J மேலே I, ஹெச்சுக்கு மேலே F 3% தள்ளி எல்லுக்கான பாசிபிலிட்டி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வேண்டாம். நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி D 1% தள்ளி ஹெச்சுக்கு மேலே F. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் வருது, அதனால் இதுவும் வேண்டாம். நம்ம வந்து ஹெச் எல்லாம் எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா, ஹெச்சை வந்து டிக்கு மேலே கொண்டு வரணும். ஸோ டிக்கு மேலே கொண்டு வரணும், அதுக்கு மேலே F வரணும். F ஹெச் இங்கே 1% தள்ளி D, இந்த பாசிபிலிட்டி இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ F ஏன்னா ஹெச் கீழே வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த IJ வந்து வர மாட்டுக்கு, பொசிஷன் ஆக மாட்டுக்கு. ஸோ F ஹெச் 1 ஸ்பேஸ் தள்ளி D, Dலேருந்து 3 ஸ்பேஸ் தள்ளி Kலேருந்து J I இங்கே போடலாம். இங்கே ஹெச் இங்கே 3% தள்ளி L வந்ததுனால இங்கே J வராது, J இங்கே I. G and E வந்து அடுத்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. G above E and E is not near D. ஸோ G above E பாசிபிலிட்டி. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்ம டீகோட் பண்ணதுனால ஈஸியாக இது நம்ம கேன்சல் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சருக்கு சீக்கிரம் வர முடிஞ்சிச்சு. இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு பாசிபிலிட்டியாக செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. டியை வந்து 9ல் 8ல் 7ல் அப்புறம் 6ல் வைப்பீங்க. இந்த மாதிரி பண்ணதுனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ செக் பண்ணிக்கலாம். FHGDLEI